அங்கதேசத்தரசே, தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல. கங்கை நதி கரையில் தான் தாம் அவர்களுக்கு கிடைத்தீர்கள். அப்படியென்றால் நான் யாரின் புதல்வன் வாசுதேவரே? தாம் ராஜமாதா குந்தியின் புதல்வர். அந்த சூரிய நாராயணரே தம்முடைய தந்தை. ஆகையால் தான் திவ்ய கவசத்தோடும் செவிகளில் குண்டலத்தோடும் தாம் அவதரித்தீர்கள். சந்தேகம் இருந்தால் அதிரதனிடம் இது பற்றிய விளக்கத்தை வேண்டலாம். அந்த சூரிய தேவனிடமும் தாம் வினவலாம். அதற்கு பிறகேனும் இதுவரை தாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை மாற்றி நல்ல தீர்மானம் எடுங்கள். இதுவே நான் வழங்கும் அறிவுரை. அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? கங்கை மைந்தரே, யுத்த பூமியில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். உனக்கு வழங்குவதற்கு இந்த பீஷ்மனிடத்தில் ஆசிகள் ஏதுமில்லை அங்கதேசத்தரசே. அறிவேன் கங்கை மைந்தரே, எனது வருகை தமக்கு வெறுப்பை தந்தது. என்னை அவமதிப்பதையே வழக்கமாக கொண்டீர்கள். என்னை அஸ்தினாபுரத்தை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சித்தீர்கள். இருப்பினும் இதுவரை தம்மீது கொண்ட மரியாதையை நான் குறைத்ததில்லை. பெரும் மூடனாவாய் குந்தியின் மகனே. அறிவேன். உன் பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன். பகவான் சூரிய நாராயணனின் வரப்பிரசாதம். ஐந்து பாண்டவருக்கு 6 தலை வழங்க வேண்டிய 6ஆம் தலை. நான் இத்தகவலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா. நீ திவ்யத்துவம் உள்ளவன். அடுத்தவரால் வெறுக்கத்தக்கவன் அல்ல. கருணையை ஆதாரமாக்கி ஹஸ்தினாபுரத்தை விட்டு உன்னை விலக்கி வைக்க நான் முயற்சித்தது உண்மை. ஏனெனில் விதிவசத்தால் நீ பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன். பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன். வளர்ந்த பின் துரியனோடு சேற்றில் உறைந்தவன். நீ சேற்றில் உறைந்தாலும் செங்கமலம் என்பதை நான் அறிந்தவன். உன்னுடைய திவ்யத்துவம் புரிந்தவன். என்னுடைய ஜனன ரகசியத்தை அறிந்தவர் தாம். எனில் என் வாழ்வை பற்றியும் தாம் அறிந்திருப்பீர்கள். அகிலமே ஒருவனை புறக்கணிக்க எண்ணினால் அவன் ஹிருதயம்
வாழும் வாழ்வையே புறக்கணிக்க எண்ணும் என்பதை அறிவீர்கள். அன்று நீரோட்டி வந்த என்னை ஒரு தேரோட்டி வளர்த்தார். இவன் தேரோட்டி மகன் எனும் தூற்றலை தூர விரட்டி துரியன் என்னை அரவணைத்தான். நான் சேர்ந்த துரியன் வீணான சேர்தான். ஆனால் செங்கமலம் சேற்றில் தானே பிறக்க வேண்டும். அது நீ நட்பிற்கு தரும் இலக்கணம். ஒரு இடத்தை விதை இலக்காக்கினால் அவ்விடமே அதன் கதை துவங்கும். இலக்காக்கிய இடத்தை விதையால் மாற்ற இயலாது. சேருமிடம் அறியாமல் சேற்றில் விழுந்த விதை நீ. அவ்விடத்தில் அதர்மிகளால் ஓதும் மொழியே வேதமொழி என்று அறிந்தவன் நீ. அதை உணர்ந்த நான் உன் நிலை மீது கொண்டேன் வருத்தம். நான் எடுத்த முயற்சிகள் உனக்கு ஏற்படுத்தியது வருத்தம். அன்றொரு நாள் ரதம் அமர்ந்து அம்பினை எய்வதற்கான போட்டி நடக்கும் வேளையில் உனை நான் சத்திரியனாக ஏற்றிருந்தால் இந்நிலை இன்று உருவாகி இருக்காது. உனது புதல்வர் தனுர் வித்தியை பயில விரும்பினால் மகதம் செல்வதோடு மாதா பிதாவையும் இந்த பூமியையும் யாகம் செய்ய வேண்டும். குந்தியின் முதல் சிசுவே, அன்றே உண்மை நிலை பற்றி உன்னிடம் உரைத்திருந்தால் சேற்றில் இந்த செங்கமலம் முளைத்திருக்காது. நன்னீருடைய ஒரு குளத்தில் மலர்ந்து பூத்திருக்கும். ஆனால் அன்று நான் இந்த உண்மையை உரைத்திருந்தால் விளைவுகளாய் வேறு விபரீதங்கள் முளைத்திருக்கும்.